ராமன் காட்டுக்கு போனான்னு உடனே பரதன் வரிசையா இப்ப கேள்வி கேட்கிறான். தீயன ராமனே செய்யுமேல் ஏங்கினன் விம்மனோடு இருந்த ஏந்தல் அப்பூங்கடல் காலவன் வனத்து போயது தீங்கிழைத்தாதினோ. ராமன் காட்டுக்கு போனது ஏதான பாவச் செயல் புரிந்தானாம். தெய்வம் சீரியோ இல்ல தெய்வங்கள் கோவிச்சு காட்டுக்கு போடுன்னு சொல்லித்தா, ஓங்கிய விதியினோ யாதினோ இல்ல விதியினாலே காட்டு கேட்கினானா. அப்படியே ராமன் தப்பு பண்ணிருந்தாலும் ஊர்க்காரெல்லாம் நம்ம குழந்தை தப்பு பண்ணுன்னு மன்னிச்சிருவாளே, காட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாளே. எதற்கு ராமன் காடேகினான் சொல் என்ன தாய பார்த்து கேட்க. குருக்களை இகழ்தின அன்று உன்ன ஆச்சாரிய குற்றம்லாம் இல்ல, கூறிய செருக்கினால் அன்று சுவாதந்திரம் தப்பு மண்ல, ஒரு தெய்வத்தாலும் அன்று தெய்வமும் போ சொல்லல. அருக்கனே அணைய அவ்வரசர் கோமகன் இருக்கவே வனத்து அவன் ஏகினான், உன் தகப்பனார் இருந்து போன்னு சொல்லவே போனான் என்ன கைகை சொல்ல. அடுத்தது குற்றம் ஒன்று இல்லையேல் கொதித்து வேறுளோர் செற்றதும் இல்லையேல் தெய்வத்தால் அன்றேன். சரி, அப்ப ராமன் போனதுக்கு எதுதான் காரணம் என்று பரதன் கேட்க, கைகை இப்ப தான் 2 வரம் கேட்டேங்கிறத ஒத்துக்கிறா. வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை. மைந்தனை நான் தான் 2 வரம் கேட்டு உன்னால உனக்கு ராஜ்யத்தையும் உன்னாலே 14 ஆண்டு காட்டையும் வாங்கி பெற்றிருக்கிறேன். இத கேட்ட உடனே தாயை பார்த்த உடனே சேவிக்கிறதுக்காக இந்த கைக்கு மேல 2 கைகளையும் தூக்கிட்டு இருந்தானாம் பரதன். கம்பர் எவ்வளவு அழகா உருவகப்படுத்துறார் பாருங்க. இந்த கை மேல தூக்கினது வசதியா போச்சுன்னா, நான் தான் உனக்காக ராஜ்யத்தை வாங்கி வச்சிருக்கேன் இல்லையோ, இந்த உயர்த்தின கைய கீழே இறக்குற சமயத்துக்கு அது காதுகளை போத்தி கொடுத்தான். இந்த வார்த்தை நம்ம ஆண்டு கேள்விப்பட்டிருக்கேன். ராமன் பார்த்து எங்கிட்ட கொடுக்கும் நான் பெற்றுக்கொள்வேன், நானாக எடுப்பது ஒரு நாளும் கிடையாது. எனக்கு அந்த சுவாதந்திரத்தை என்னைக்கோ தவிர்த்து விட்டேன். வசிட்டா பேச வேண்டாம், நேர எல்லோருமாக புறப்படுவோம், சித்திரகூடத்தை நோக்கி போவோம், ராமனுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்குவோம், அவன் விட்ட வழி நாமும் செல்வோம் என்று பரதன் பேசினான். வசிட்டன் சொற்கேட்ட பரதன் வழுந்து நடுங்கினன், நாட்டடுமாறி நாட்டமும் இடுங்கினன், மகளிரின் இறங்கும் நெஞ்சினன், ஒடுங்கிய உயிரினன் உணர்வு கைதர தொடங்கினன், அரசவைக்கு உள்ளம் சொல்லுவான், 3 உலகினுக்கும் ஓர் முதல்வனாய் முதல் தோன்றின நிற்க யான் மகுடம் சூடுதல், சான்றவர் உரை செய்ய தருமம் ஆதலால் ஈன்றவள் செய்கையில் இழுக்கு உண்டாகுமோ. 3 உலகத்திலே மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அதனால வசிட்ட நான் இங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவது கிடையாது. இன்னும் எல்லோரும் பேச பேச பரதன் பேச ஊர்க்கார எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அவனை ஆன்ற பேர் அரசனும் இருப்ப ஐயனும் ஏன்றனன் மணிமுடி ஏந்த ஏந்தல் நீ வான் தொடர் திருவினை மறுத்தி மண்ணிளம் தோன்றர்கள் யாழ்வுளர் நின்னின் தோன்றினார். ஏ பரதா, தாயார் கொடுத்த ராஜ்யத்தை தந்த கொடுத்த ராஜ்யத்தை வேண்டாம்னு ஒதுக்கிட்டு இருக்கிறாயே, இத போல இந்த லோகத்துல நாம் ராஜாக்களை பார்த்ததே கிடையாது என்று மக்கள் எல்லாம் கொண்டாடுறா. ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ. ஏழினோடும் ஏழ் எனும் உலகம் எஞ்சினும் வாழிய நின் புகழ் என்று வாழ்த்தினார். பரதா, உன்னுடைய புகழ் லோகத்துல என்னைக்கும் மங்க போவதே கிடையாது. இந்த 7 உலகத்தை நீ எத்தனை ஆண்டுகள் ஆண்டிருந்தாலும் சரி, எத்தனை தர்ம காரியங்கள் பண்ணிருந்தாலும் சரி, எத்தனை ஹோம கர்மாக்கள் பண்ணிருந்தாலும் சரி, இது இத்தனை பண்ணதும் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் அழிஞ்சு போகலாம். ஆனா இப்ப ஒரு வார்த்தை பேசினாய் பார், இந்த உன்னுடைய புகழ் என்னன்னைக்குமே அழையாது என்று மக்கள் அத்தனை பேரும் பேச, சரி ராமனை அழைத்துக் கொண்டு வருவோம்னு சத்துருக்கண்ணை வைத்து முரசறிவித்தான் பரதன். இந்த முரச கேட்ட உடனேதான் ஊர்க்காராளுக்கு போன உயிர் திரும்பி வந்தா போலே தோணித்தான். கம்பர் சொல்றார், குறிசிலும் தம்பியை கூவி கொண்டலின் முரசு அரைந்து இந்நகர் முறைமை வேந்தன தருதும் ஈண்டு என்பது சாட்சி தானையை விரைவினில் எழுக என விளம்புவாய் என்றான். எல்லாரும் நம்ம வண்டியில எங்கேயானு போயிட்டு இருப்போம், நர நர நரான்னு காலை மிதிச்சிருவா.